ஐஸ்கிரீமுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை, ஜீனி, பாதாம், முந்திரி. இப்போ வேர்க்கடலையை வறுத்து அடுப்பை பற்ற வச்சு எடுத்துருமா? அள்ளிடும். அல்லுமா. பாருங்க, இப்படி இருந்தால் தாங்க தோல் நல்லா உரிக்க முடியும். ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுத்தாச்சுமா? எடுத்தாச்சு. இப்போ என்னம்மா பண்ணணும்? இதை எடுத்துகிட்டு போய் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். ஒரு மிக்ஸி ஜாரில் போடணுமா? ஆமாம், போடுமா. ஆடை போல் நல்லா காஞ்சாச்சு. அடுத்து என்னம்மா பண்ணணும்? அடுத்தது மல்லாட்டு அரைச்சி வச்சது போட்டுருவோம். போடுமா. இது போட்டோன்னா திக்காயிடுமா? ஆமாம். அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? வெயில் ஓவராக இருக்கா, ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், கடை கிட்ட ஏதாவது வச்சிடலாமா? வச்சிடலாம். அது எப்படிம்மா பண்ணணும்? அதுக்கு வேர்க்கடலை, ஜீனி, பாதாம், முந்திரி, பால் இது மட்டும் இருந்தால் போதும். ஓ, இது மட்டும் இருந்தால் பண்ணிடலாமாம்மா? பண்ணிடலாம். அப்பா, ஆனால் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும் தானேம்மா? ஆமாம். ஆனால் இன்ன வரையும் பண்ணதே இல்லைங்க. ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். ஆமாம். எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி வெயிலும் ஓவராக இருக்குல்லம்மா? ஆமாம். சரிம்மா, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் பெஸ்ட்டு வேர்க்கடலையெல்லாம் வறுத்து எடுத்துக்கோ. வாம்மா. இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீமுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை, ஜீனி, பாதாம், முந்திரி. இப்போ வேர்க்கடலையை வறுத்து அடுப்பை பற்ற வச்சு வேர்க்கடலை கொட்டிடுவோம். ஒரு கப்பம்மா? ஆமாம். நல்லா பெருசாக இருக்குதாம்மா கடலை. வேர்க்கடலாம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமுக்கு போடுவாங்களாம் என்னன்னே தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அம்மா வறுத்துக்கிட்டு இருக்காங்க. வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இதோட அள்ளிட வேண்டியதுதான். நல்லா வறுத்தாச்சுமா? வறுத்தாச்சு. எடுத்துருமா? அள்ளிடுவோம். அல்லுமா. பாருங்க, இப்படி இருந்தால் தாங்க தோல் நல்லா உரிக்க முடியும். இப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கு. அம்மா, ஓ, வேர்க்கடலை போதும்ல பக்குவம் கரெக்டா? போதும். ஆமாங்க, முடிஞ்சு. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதோட தோல்லாம் உரித்து எடுத்துருவோம். தோல் வருதாம்மா? வருது. ஆறுனா தான் வரும். ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா இந்த தோலே இருக்கக்கூடாதுங்க, ஃபுல்லாத்தையும் எடுத்துக்கணும். இது எடுக்க தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஆமாம், இருந்தாலும் எடுத்துடணும். பாரு, இந்த அம்மா எடுத்துக்கிட்டே இருக்காங்க பாரு. ஒன்று ஒன்றா எடுக்கிற மாதிரி இருந்தால் நைட் ஆயிடுமே. ஐயோ, ஆறிட்டுனா நல்லா ஆறிட்டுனா எடுத்துடலாம். சூடாக இருக்கனால தாங்க எடுக்க முடியல. நல்லா வேர்க்கடலை நல்லா தோல் போக எடுத்தாச்சு. ஒன்று விடாமல் எல்லாத்தையும் எடுத்தாச்சுமா? எடுத்தாச்சு. இப்போ என்னம்மா பண்ணணும்? இதை எடுத்துகிட்டு போய் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். ஒரு மிக்ஸி ஜாரில் போடணுமா? ஆமாம், போடணும். இங்கே பாருங்க, இந்த தோல் இருந்தால் கொஞ்சம் அரைக்க கொஞ்சம் ஒயிட் இல்லாமல் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் தோல் எடுத்தாச்சு இல்லைம்மா? எடுத்தாச்சு. கரெக்டாக இருக்குமாம்மா இந்த ஜாரு? கரெக்டாக இருக்கும். சரிம்மா, அப்படியே மூடிடுமா. இங்கே பாருங்கள், நல்லா வேர்க்கடலை நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். சூப்பர்மா. இதில் பாலும் எடுத்து வந்து ரெடியாக வச்சுட்டேன். இதோட அடுப்பை பற்ற வச்சு பாலை காய்ச்சிப்போம். பற்ற வைமா. அதோட பாலை ஊற்றிடுவோம். என்னம்மா, திக்கான பாலா? ஆமாம், தண்ணி ஊற்றாத. ஆமாங்க, ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கணும். இது கரெக்டாக இருக்குமாம்மா? கரெக்டாக இருக்கும்.
இது எவ்வளோ நேரமாக காயணும்? நல்லா காய்ஞ்சாதான் நல்லாயிருக்கும் வாசம். வாசமாக இருக்கும். ஆமாம். அதுக்கு தான் இதை போடணுமா? ஆமாம். இந்த முந்திரி அரைச்சது இந்த இதெல்லாமா? ஆமாம். பால் நல்லா காஞ்சி வந்துட்டு பாருங்க, ஆடை பால் நல்லா காஞ்சாச்சு. அடுத்து என்னம்மா பண்ணணும்? அடுத்தது மல்லாட்டு அரைச்சி வச்சது போட்டுருவோம். போடுமா? இது போட்டோன்னா திக்காயிடுமா? ஆமாம். கிண்டிடுமா? ஆ கிண்டுமா? பாருங்க, அந்த வேர்க்கடலை போட்டோன்னே எப்படி ஆயிடுச்சு பாருங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஆமாம். இங்கே பாருங்க, நல்லா காஞ்சி வந்துடுச்சு. நல்லா இதாகிடுமா? ஆமாம். இப்போ என்னம்மா போடணும்? ஜீனி போடணும். போடுமா? 1 கப்பா? ஆமாம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆமாம். அது ஜீனி கரைஞ்சோன்னா அந்த எல்லோ பவுட்ரு போடலாமா? போடணும். போட்டுருவோம்மா. லைட்டாக கலர் பவுட்ருங்க. நம்ம குங்குமம் இருந்தால் போடலாம், இல்லைன்னா மஞ்சத்தூளும் போடலாம், இதுவும் போடலாம் கலருக்காக. என்ன ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சா இல்லையா? ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆமாங்க, இங்கே பாருங்கள் கலர் எப்படி வந்துடுச்சுன்னு. செம்மையாக வந்துடுச்சிங்க அம்மா. ஓ, இதோட என்ன பண்ணோம்? எடுத்துகிட்டு ஆற வச்சு விசில் கொடுத்து இன்னொரு வாட்டி அடிச்சுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான். இவ்வளோதானம்மா? அவ்வளோதான். சரிம்மா. ஆமாங்க, பாருங்கள் கலர் நல்லாவே வந்துடுச்சிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுமாம்மா? ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணுமா? இதுக்கு தானே பார்த்தீங்கன்னா அப்படியே பாதாம், முந்திரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கணும். கலரை பாருங்கள், கலர் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்குங்க. இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். சூப்பராக இருக்கலாமா கலரு? ஆமாம். ஆமாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாதாம்லாம் நறுக்கணும். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா சாரில் ஊற்றிட வேண்டியதான். ஊற்றுமா? எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க அரைக்கணும். ஆமாம்மா. ஓ, மூடிடுமா? மூடிடும். மூடுமா? இதில் போய் அரைச்சிட்டு வர வேண்டியதாங்க நல்லா நைஸாக. ஆமாம். இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸியில் கொடுத்து அடிச்சிட்டு வந்தாச்சு. கலரே செமையாக இருக்கலாமா? ஆமாம். அடுத்ததுமா? அடுத்தது முந்திரியை நறுக்கிப்போம் புதுசா. நறுக்குமா? பாருங்க, முந்திரி பார்த்திங்கன்னா பாதாம் இது ரெண்டுத்தையும் நல்லா நறுக்கிக்கணுங்க. பாதாம்லாம் எல்லாம் போட்டால் தான் அப்படியே சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இங்கே வர பார்த்து நறுக்குமா, கையெல்லாம் வெட்டிட போகுது. இந்த மாதிரி அம்மாவுக்கு வெட்ட தெரியாதுங்க, அதனால் பார்த்து வெட்டிகிட்டு இருக்காங்க அம்மா. பாருங்கள், நல்லா பாதாமெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். பாதாம் முந்திரியெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இதோட ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 8 மணி நேரம் இருக்கட்டும். ஊற்றுமா? பாருங்கள், இந்த கிண்ணம் தாங்க எடுத்துருக்கோம் ஐஸ்கிரீமுக்கு. எப்படி திக்காக இருக்குது பாருமா. ஆமாம். அப்படியே பார்த்திங்கன்னா பாதாம் போட்டு வேண்டியதாங்க. போடுமா? நல்லா டிசைனுக்கு தாங்க. போதுமாம்மா? போதும். பாரு, மூடிடுமாம்மா? இதோட மூடிட வேண்டியது தான். மூடுமா? முடிஞ்சாம்மா? முடிஞ்சிச்சு. இதோட ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுருவோம். என்ன ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ரெடி ஆயிடுச்சு. ஆமாங்க, இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணுமா? எப்படி இருக்குது பாருங்கள், நட்ஸ்லாம் போட்டு செம்மையாக இருக்கலாமா? ஆமாம். அப்படியே சாப்பிடுமா? எப்படி வருது பாருங்க, மெல்ட் ஆகி. எப்படிமா இருக்கு? அசல் ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீமு சூப்பராக வந்துருச்சிங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். இனிப்பெல்லாம் எப்படிமா இருக்கு? கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கு. இங்கே பாருங்கள், நாங்கள் எடுத்தது அதுக்கிட்டே எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். வேடுமா? அப்படியே எப்படி இதாகுது பாருங்கள், ஐஸ்கிரீம் மாரி செம்மையாக வருதுல்லம்மா. ஆமாம். சாப்பிடுமா?
இந்த ஐஸ்கிரீமில் எப்படி உருவுமா அதே மாதிரி உருவுதுமா? ஆமாம். ஓகேங்க, சூப்பராக பண்ணியாச்சிங்க.